ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்புங்கிறத சொல்லிடுறேன். ஜனவரியுடைய அடுத்த 10 நாட்கள் 7 ஜென்ம பாவம் தீர்ற மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று மிக முக்கியமான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தான் தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதனால் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த 10 நாட்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் வலுவாக இருக்கிறாரு. இதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய மனபலம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஷேர் மூலம் கூட பணம் உங்களுக்கு நிறைய வரப்போகுது. பழைய கடனில் ஒரு பகுதியை பைசூல் செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். கேட்ட இடத்துல கூட கடன் கிடைக்கும். அதனால் நீங்கள் கேட்ட கடனெல்லாம் நிறைய வாங்கி அதை எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் பார்த்து எல்லா கடனையுமே அடைக்க பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பரான நாட்களாக இருக்க போகுது. அப்புறம் வேற்றுமொழிக்காரர்களாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் நீங்கள் பயணங்கள்லாம் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நீங்கள் பயணங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பயணங்களால் ஆதாயமானது உண்டாகும். வழக்குகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அதில் வெற்றியானது கிடைக்கும். அந்த வெற்றி மூலம் சமூகத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்தானது உயரும். அது மட்டும் இல்லாமல் தடுமாற்றம், வீண் செலவுகள் இதெல்லாம் அப்பப்போ வந்து போகும். இந்த மாதிரி வந்து போகும்போது நேரம் ஒதுக்கி யோகா தியானலாம் செய்யுங்க. அதை விட நடைப்பயிற்சியெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நிறைய உங்களுக்கு லாபங்களானது கிடைக்கும். அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய நீங்கள் அதிக முதலீடு செய்து சிக்கிக்கொள்ள வேண்டாம். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சலுகை திட்டங்களை அறிவிங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கும். அனுபவம் மிகுந்த வேலையாட்களை சேருங்க. நன்கு அறிமுகமானவர்களால் கடன் தர வேண்டாம். ஏன்னா நன்கு அறிமுகமானவர்களுக்கு வியாபாரத்தில் கடன் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப வராது. அப்புறம் புரோக்கரேஜ் ஏஜென்சி வகைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயமானது இருக்குது. உணவு, இரும்பு, கட்டட பொருட்கள், அப்புறம் கமிஷன், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த 10 நாட்கள் ஆதாயம் அடைகிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அதனால் வியாபாரக்காரங்க, கன்னிராசிக்காரங்க நீங்கள் துணிஞ்சு கவலை இல்லாமல் செயல்படுங்க. அதாவது துணிஞ்சு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் செயல்படுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் வேலை சுமையானது அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்க போய் சக ஊழியர்களோடு மனத்தாங்கள் உங்களுக்கு வரும். அதனால் யாரையும் எதையும் கேட்காதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றங்க. என்னதான் இரவு பகலாக உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என மனம் வருந்துவீங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. விருப்பமில்லாத இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும். மேல் அதிகாரிகள் அவ்வப்போது மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அனுசரித்து போவது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விஸ்வரூபமாக நீங்கள் வெற்றியானது பார்க்க முடியும். அப்புறம் திடீர் யோகங்களை வெற்றியும் அள்ளித்தருவதாக இருக்கும். அப்படி அள்ளித்தருவதாக இருப்பதற்கு நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உழைக்கணும். அந்த உழைப்பு தான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான வெற்றியாக அமையும். ஸோ அந்த உழைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் உங்கள் ஆரோக்கியத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறது சரியாகும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சரியாகிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உங்களோட வாழ்க்கையை இது பண்ணிக்கணும். அதாவது உங்கள் வாழ்க்கையுடைய அந்த நடத்தக்கூடிய விதிமுறையை மாற்றிக்கணும். ஏன்னா விதிமுறையை மாற்றும் போது தான் உங்கள் தலையெழுத்து மாறும். இல்லைனா கண்டிப்பாக தலையெழுத்து மாறாது. அதனால் விதிமுறையை கண்டிப்பாக மாற்றணும். அந்த மாதிரிலாம் மாற்றினீங்கன்னா உங்களுக்குன்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மைகளானது நடக்கும். அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய சோம்பேறிகளிடமிருந்து உங்களை நீங்களே விலக்கி கொள்ளுங்க. இல்லைனா நீங்களும் ஒரு சோம்பேறிகளாக மாறுவீங்க. அப்புறம் குரு பகவானுடைய அருட்பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். அதனால் எதிரிகளுடைய தொல்லைகள்லாம் குறையும். உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம்லாம் ஓங்கும். பிள்ளைகள் வழியில் மற்றற்ற மகிழ்ச்சியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது மற்றற்ற நீங்கள் ஒரு சில மகிழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயம் நடக்கும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெளியூருக்கு மாற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும். உடனே எந்த ஒரு விஷயம் கைகூட விட்டாலும்
அதற்கான விதையை இப்போது ஊன்ற வேண்டிய நேரம் இது. அப்படி ஊன்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலமாகவும் சொல்லப்படுது. மக்கள் நலனிற்காக எந்த குறைபாடும் இருக்காது. பொருட்கள் திருட்டு போகலாம். அதனால் பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. அதாவது ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது நல்லது. ஸோ எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக பார்த்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு களவு போவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அப்புறம் ஞாபக சக்தி இழக்காமல் இருப்பதற்கு மனதை சஞ்சலத்தில் ஆழ்த்த விடாதீங்க. அப்போ தான் பணவரவு திருப்தியாக இருக்கும். அப்புறம் உங்களுடைய தன்னம்பிக்கை திறன் அதிகரிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. குடும்பத்தில் நடைபெற இருந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்கும். நண்பர்கள் அலுவலக வகையில் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருப்பாங்க. அதே போல் நீங்கள் அடுத்தவர் விஷயங்களை தலையிடுவதை தவிருங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு எதையும் செய்யுங்க. அப்புறம் தம்பதிகளிடம் ஒத்த கருத்து ஏற்படும். அதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக உங்களுக்கு சொல்லப்படுது. அதாவது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வகையில் நல்லது இருக்குது. கணவன் மனைவி ஒன்றாக முடிவு எடுக்கும் போது அது நல்லது தானே, அதை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மிக சாதுரியமாக கையாண்டுருவீங்க. உங்களுடைய யோசனைகள் மற்றவர்கள் கேட்கறது அனுசரித்து செல்றதெல்லாம் கூட நடக்கும். உங்களை உதாசீனப்படுத்தவங்க மீண்டும் உங்ககிட்ட திரும்பி வருவாங்க. அந்த ஒரு அதிசயமும் நடக்கும். அப்புறம் எதையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆலோசனை செய்து முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் தெய்வ நம்பிக்கைகளில், சடங்குகளில், சம்பிரதாயங்களில் நாட்டமானது அதிகரிக்கும். அதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் உங்களுடைய செயல்பாட்டில் உங்கள் குடும்பத்திற்கு நன்மையானது ஏற்படும். மங்களகாரகன் செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால நிலம், வீடு, மன ஆகியவற்றில் இருந்த சிக்கல்கள் விலகி நன்மையானது உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் குடியிருக்க வீட்டினை மாற்றுறது சிலருக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படும். வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் பணியில் சேர பொன்னான காலமாக இருக்கும். இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்கும். அப்புறம் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த 10 நாட்கள் முழுக்கவே பணி இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையாட்கள் அமைதியாக போவாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நற்பெயரும் கீர்த்தியும் சேரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார வசதிகள் பெருகும். அந்த வாய்ப்பு நிறைய உண்டாகும். அப்புறம் உங்களில் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்க பாக்கியமானது ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு கேளிக்கைகளில் ஈடுபட மன அழைப்பாயும். ஸோ எல்லாத்துலேயுமே எச்சரிக்கை கொஞ்சம் இருக்கணும். கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் இருந்ததுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸோ அதனால் எச்சரிக்கை கொஞ்சம் இருக்கணும். இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கன்னிராசி உத்தரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த 10 நாட்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு ஏற்படும். எப்படியாவது செய்து முடித்து விடுவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபம் உண்டாகும். அதனால் விட்டு கொடுத்து போகணும். அப்புறம் சத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த 10 நாட்கள் சகோதரர்களிடமிருந்து கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது. அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருக்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இல்லைனா உங்களுக்கு தான் பாதிப்பு வரும். அப்புறம் பணவரவில் தாமதம் இருக்கும், பார்த்துக்குங்க. அப்புறம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 10 நாட்கள் கல்வியில் பின்தாங்கிய நிலை மாறக்கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கணும். காரிய தடை, தாமதம், வீண் அலைச்சல் ஏற்படும். ஸோ எதுலேயும் கவனமாக இருக்கணும், இல்லைனா பிரச்சனை தான். ஸோ இந்த 10 நாட்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்க. எல்லா காரியங்களும் உங்களுக்கு தங்கு தடையின்றி நடக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. கன்னிராசிக்காரங்க, உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த 10 நாட்கள் 7 ஜென்மம் பாவம் தீருமா தீராதா அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னிராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.